என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் ஒரு பெல் ஐகான் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்னோட நியூ வீடியோஸ் பற்றின எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஆரி ஒர்க் டிசைன் பண்ணுறதுக்காக நெக்லைன் எப்படி வரைகிறது அப்படின்ற டவுட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு A4 சைஸ்க்கு ஒரு பேப்பரோ இல்லாட்டி இது மாதிரி ஒரு திக்கான சார்ட்டோ எடுத்துக்கோங்க. இப்போ இதில் டாப்ல இருந்தே, அதாவது உங்களுடைய ஷோல்டர்ஸ்ல இருந்தே நெக் ஆரம்பிக்குது இல்லையா, அந்த இடத்துல நான் மார்க் பண்ணுறேன். இப்போ 6 இன்ச்சஸ் நான் இப்படி மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ நான் பாதியாக, அதாவது 3 இன்ச்சஸ் 3 இன்ச்சஸ்னு பிரிக்க போகிறேன். இப்போ இந்த 3 இன்ச்சஸ் அப்படின்றது ஒரு நார்மலாக 34 சைஸ் ப்ளவுஸ் இல்லாட்டி 36 ப்ளவுஸ் சைஸ்க்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ ரொம்ப தின்னாக இருக்கிற மாதிரி இருக்கிறவங்களா இருந்தால் 2.5 இன்ச்சஸ் 2.5 இன்ச்சஸ்னு வச்சுக்கலாம். இல்லாட்டி கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்கன்னா 3.5 இன்ச்சஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஸ்பேஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் உங்களுடைய நெக் ஸ்பேஸ், உங்களுடைய கழுத்து பகுதி. அடுத்தது இது ஷோல்டர்ஸ். இதுதான் நான் 2 பார்ட்டாக பிரித்து வச்சுருக்கேன். அடுத்தது நல்லா கவனிங்க. இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிற இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டெய்லர் உங்களுடைய நெக் பார்ட்டை கட் பண்ணி எடுக்கிற அந்த இடம். இப்போ இந்த பார்ட்டை நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணோன்னா டெய்லர் கட் பண்ணுறப்ப இன்னமும் கொஞ்சம் முன்னாடி தள்ளி கட் பண்ணுறப்ப உங்களோட நெக் கொஞ்சம் க்ளோஸ்டாக வரும். அதனால அந்த லைனை விட்டுட்டு அதிலிருந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் லைனில் நம்ம ட்ரா பண்ண போகிறதில்ல. அடுத்தது நெக்கோட டெப்த். அந்த நெக்கோட டெப்த் உங்களுக்கு எவ்வளோ டெப்த் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், டைலர் கட் பண்ண போகிற அந்த பாயிண்ட்லேருந்து கீழே நான் 9 இன்ச் வச்சுருக்கேன். இது ஒரு நார்மல் லோ நெக்குக்கு. இல்லை எனக்கு இவ்வளோ லோ நெக் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 8.5 கூட வச்சுக்கலாம். இப்போ இதை மார்க் பண்ணிவிட்டு, இதுவும் டைலருக்காக நம்ம விடுற அந்த மார்க் தான். இதில் நம்ம ட்ரா பண்ண போகிறதில்ல. மறுபடியும் இங்கே எப்படி 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணோமோ அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த மேலே இருக்கிற பாயிண்ட்டுக்கும் வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இந்த பாக்ஸ் மெஷர்மெண்ட்டை வச்சு தான் நீங்கள் உங்களுடைய நெக்கை ட்ரா பண்ணணும். இப்போ நம்ம இந்த பாக்ஸை எடுத்துட்டாச்சு. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் லைனை விட்டுட்டு செகண்ட் லைன்லேருந்து நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல நம்ம நெக் உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ நீங்கள் இதை ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு நார்மல் ரவுண்ட் நெக் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நீங்கள் பை ஃப்ரீ ஹேண்ட் இப்படியே கூட ஒரு கர்வ் வரைஞ்சிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஃப்ரெஞ்ச் கர்வ் அப்படின்னு உங்களுக்கு ஷாப்பில் இது மாதிரி விற்குது. கர்வாக ஒரு ஸ்கேல் இருக்கும். இதை வச்சு கூட நீங்கள் நெக்கை ட்ரா பண்ணி எடுக்கலாம். இப்போ நீங்கள் இது மாதிரி வைக்கும்போது கொஞ்சம் க்ளோஸ்டு நெக்காக வேணும்னா இது மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ் நெக்காக வரும். இல்லாட்டி எனக்கு கொஞ்சம் வைடாக வேணும், கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி நீங்கள் இந்த ஸ்கேலை டர்ன் பண்ணும்போது இந்த ஸ்பேஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த பாக்ஸ்க்கும் அந்த ஸ்கேலுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஸ்பேஸ் சின்னதாக ஆக உங்களுக்கு கழுத்து கொஞ்சம் வைடாகும். இப்போ நீங்கள் எப்படி 2 லைன்ஸையும் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக் பார்ட் கிடச்சிரும். இது ஒரு நார்மல் நெக். நீங்கள் இது ஒரு டிசைன் நெக்காக கூட ட்ரா பண்ணி வரையலாம். இப்போ இந்த இடத்த நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஃபேப்ரிக் மேலே வச்சு எப்படி நெக்கை ட்ரா பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆரி ஒர்க் ஸ்டாண்டில் உங்களுடைய ஃபேப்ரிக் இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டாப்பில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்தது வெர்டிகலாக ஒரு லைன் சென்டராக இது மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த இடத்துல நீங்கள் டிராஃப்ட் பண்ணி வச்சுருக்க உங்களுடைய நெக் டிசைனை எடுத்து இது மாதிரி இந்த 2 லைன்ஸையும் இப்படி கனெக்ட் பண்ணுற மாதிரி வச்சு இப்போ உங்களுடைய நெக்கை நீங்கள் இதில் ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து ஒன் சைடு ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக் சைடு இது மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஃபுல் நெக் பார்ட் கிடச்சாச்சு. இதில் நம்ம ஆரி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.